ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹேமாஸ் Chettinad கிச்சன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வேக வச்ச பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாம் ஒரு அளவான பதத்தில் இருந்து எடுத்து அந்த பூரணத்தை செஞ்சு ஒரு அரிசி மாவில் வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அப்படி இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் விநாயகர் சதுர்த்தியோட ரெசிபி லிங்க் எல்லாத்தையும் இன்ஃபோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பருப்பு பூரண கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் துருவின தேங்காய், வேக வைத்த கடலைப்பருப்பு 1 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 4. செய்முறை என்னன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு தண்ணி நல்லா காயட்டுங்க. நான் என்னோடய வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராக இருக்குது, எந்த மண்ணுமே இருக்காதுங்க. ஸோ அதனால் டைரெக்டாகவே நான் இடித்து ஆட் பண்ணிக்க போகிறேன். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க. இதோடவே நான் 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ நான் தேங்காயும் துருவினதை ஆட் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள், தேங்காயெல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்து முடிச்சதுமே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். பூரணம் ஆரம்பிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மேலே செய்யக்கூடிய அரிசி மாவு செஞ்சுக்குவோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணிங்க. பொதுவாகவே நீங்கள் புது மாவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் விட்டுக்கிட்டாவே போதுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட போகிறேங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கங்க. நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வரணுங்க. இதோடவே கொஞ்சம் மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் அளவாக ஆட் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்ததுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கலாங்க. பிசு பிசுன்னு வரக்கூடாது, இல்லை தண்ணி விடக்கூடாது அப்படின்னு லைட்டாக நெய்யை தேய்ச்சிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கொழுக்கட்டை காயாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி சில இடத்துல ஹாட் பாக்ஸில் போட்டு அதை விடும் இல்லைங்களா, அது கூட விடாதுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பூர்ண ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சில பேர் கையில் தட்டுவாங்க, அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அது ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துக்கலைங்க பூர்ணம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. டைரெக்டாக நம்ம இப்போ கையிலே தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா சென்டரில் வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்கள் சைடு கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக விட்டுக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா மாவு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா காய வச்சுட்ருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் இப்போ அவிச்சு எடுக்க போகிறேன். ஒரு 7 நிமிஷம் நீங்கள் அவிச்சிங்கன்னா போதுங்க, கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.